शिवतनयवरिष्ठं सर्वकल्याणमूर्तिं परशुकमलहस्तं भूषितं मोदकेन अरुणकुसुममालाभ्यालम्बोदरं तं मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। मङ्गल्यं मङ्गलं विष्णुं वरेण्यम् अनकं शुचिं नमस्कृत्य ऋषिकेशं चराचरगुरुं हरिं। नमो धर्माय महते नमः कृष्णाय वेदसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பாள் என திடம் மிகுந்தேன். பேணியல் பெருந்தவத்தாள் நிலம் பெயரளவும் பெயர் பெயராதாள். பூணியல் மார்பகத்தாள் ஐவர் பூவை திரௌபதி புகழ்கதையை மாணியல் தமிழ்பாட்டால் நான் வகுத்திட கலைமகள் வாழ்த்துகவே. பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் வந்து சேர்ந்ததற்கு பின்னாலே அவர்களுடைய குருகுல வாழ்க்கையானது தொடர்கிறது. அந்த குருகுல வாசத்தின் போது துரியோதனாதியரும் பாண்டவர்களும் இணைந்து படிக்கிறார்கள். அந்த மாணவர்களிலேயே தன்னுடைய மனது புகந்த மாணவன் என்பதாக அர்ஜுனனை துரோணர் மிகவும் நேசிக்கிறார். அர்ஜுனனிடத்திலே அந்த கல்வி கற்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் மிகவும் அதிகமாக இருந்தது. அதன் காரணமாக அவன் பல்வேறு முயற்சிகளை செய்து முன்னிலையில் நின்றான். ஆசிரியரும் கூட தன்னுடைய மாணாக்கனுடைய சிறப்பை மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்டுவதற்காக பல்வேறு விதமான சோதனைகளை நடத்தினார். ஒரு முறை இது நாம் எல்லோருமே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும். ஆனாலும் கூட மாணவர்களுக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படி என்று சொன்னால் அதுல கான்சென்ட்ரேஷன், அது ஒருமித்த மனம், ஒருமைப்பாடு அது வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு சம்பவம். அதாவது இந்த அம்பு எய்து தாக்குவது அதுல மிகவும் முக்கியமானது மன ஒருமைப்பாடு. அதாவது இப்பொழுது கூட காவலர்களுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிக்கிற போது அப்படி குறிபார்த்து சுடுதல் அதுல பயிற்சி கொடுக்கப்பட்டால்தான் எந்த ஒரு டெரரிஸ்டுகளையும் அவர்களால் ஹேண்டில் பண்ண முடியும், எந்த ஒரு கொலைகாரனையும் திருடர்களையும் அவர்களால் பிடிக்க முடியும். அதற்கு தூரத்தில் இருந்தே சுடுகின்ற ஒரு பயிற்சி கட்டாயம் தேவை. அதற்கு முன்னுதாரணமாக அர்ஜுனன் விளங்கினான். அதனால ஒரு முறை மாணவர்களுக்கு இவர்கள் ஒரு பயிற்சி நடத்துவதாக இருந்தார்கள். துரோணர் ஒரு வாசபக்ஷி என்பதாக ஒன்று, அதாவது ஒரு செயற்கை உருவமாக செய்யப்பட்ட ஒரு பறவையின் உருவம். அந்த பறவையினுடைய உருவத்தை மரங்களுக்கு இடையில, அதாவது மரம் பல மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு வனம், அதுல ஒரு மரத்துல பல கிளைகளுக்கு இடையில, இலைகளுக்கு இடையில அந்த பறவையை வைத்து இப்பொழுது இவர்கள் குறிபார்த்து அந்த பறவையினுடைய கழுத்தை மட்டும் துண்டிக்க வேண்டும் என்பதாக அவர் வைத்தார்.
ஆகவே மாணவர்களிடத்தில் சொல்லிவிட்டார், இந்த மரத்தில் ஒரு வாசபட்சி, அதாவது செயற்கையான ஒரு பொம்மை செய்யப்பட்டு இருக்கிற ஒரு பறவை இருக்கிறது, அதை நீங்கள் குறிவைத்து பார்க்க வேண்டும். ஆகவே மாணவர்கள் எல்லோருமே முயன்றார்கள். துரியோதனன் மற்ற எல்லோருமே தோற்று போனார்கள். அதில் யுதிஷ்டிரனும் தோற்று போனார். ஏனென்று சொன்னால், யுதிஷ்டிரன் போன்ற மற்றவர்கள் எல்லாம் அவர் எப்படி போட்டியில் இருந்து விலக்கினார் அப்படி என்று சொன்னாங்க. இப்பொழுது உன்னுடைய கண்ணுக்கு என்ன தெரிகிறது என்பதாக அந்த மாணவர்களிடத்திலே கேட்பார். இப்பொழுது அம்பை இறக்க வச்சாச்சு. இப்பொழுது இவனுடைய பார்வையிலும் என்ன படுகிறது? மரம் தெரிகிறது, கிளைகள் தெரிகின்றன, இலைகள் தெரிகின்றன. அப்படி என்று சொன்னால் இவனுக்கு நிச்சயமாகவே குறிவைத்து எய்யக்கூடிய அந்த ஆற்றல் இல்லை என்பதாக ஒதுக்கி விடுவார். அப்படி கடைசியாக அர்ஜுனனை அதற்காக செய்ய சொல்லுகிற போது சிரபஷ்யாமி, அதாவது வாசஸ்ய, அதாவது இந்த பட்சியை தான் நான் பார்க்கிறேன், வேற எதையுமே நான் பார்க்கல. சிரபஷ்யாமி, அந்த பறவையினுடைய முழு உடலை கூட நான் பார்க்கவில்லை என்றான். காத்திரமிதி, அதாவது அந்த பறவையினுடைய முழு உடலும் கூட என் கண்ணுக்கு தெரியவில்லை. நீங்கள் சொன்னீர்கள் அதனுடைய கழுத்து பகுதியில் அடித்து அதனுடைய தலையை துண்டிக்க வேண்டும் என்பதாக சொல்லி, அப்படி நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த இலக்கு ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன், அந்த ஒன் பாயிண்டட் கான்சன்ட்ரேஷன், அது மட்டும்தான் எனக்கு தெரியுது, வேற எதுவுமே தெரியவில்லை என்று சொன்னான். அவனைத்தான் குறிப்பார்த்து எய்யும்படியாக சொன்னார். அவன் எய்தான் அந்த பறவையை விழுந்தது. அதாவது இந்த எல்லா மாணவர்களிலும் இவன் எப்படி சிறப்பாக விளங்கினான் என்பதற்காக இந்த சம்பவத்தை குறிப்பிடுவது உண்டு. நம்முடைய மாணவர்களுக்கு கூட நாம கான்சன்ட்ரேஷனை பற்றி சொல்லிக் கொடுக்கிற பொழுது ஏதாவது ஒருமித்த ஒரு விஷயத்தில் மனதை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை வர வேண்டும். அதனால ஒரே நேரத்தில் மனசு அலைவாயும். கண்கள் பார்க்கிற பொழுது மனம் ஒருமைப்பட்டு விட்டால் கண் ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்க்கும், வேற எதையும் பார்க்காது. அதனால அந்த விஷயத்தை அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சார். அதுக்கப்புறம் இன்னொரு முறை இவனுடைய ஆற்றலை சக மாணவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக கங்கை ஆற்றில குளித்துக் கொண்டு இருக்கிற பொழுது துரோணருடைய காலை ஒரு முதலையானது கவ்வியது. அந்த முதலையினுடைய வாயிலிருந்து தன்னுடைய காலை விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் துரோணருக்கு உண்டு. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களை அழைத்து, என்னுடைய காலை ஒரு முதலை கவி இருக்கிறது, அந்த முதலையினுடைய வாயிலிருந்து என்னை விடுவீங்கள் என்பதாக சொன்னார். அப்பொழுது மற்ற மாணவர்கள் அதை எப்படி செய்வது என்று தெரியாமல் திண்டாடினார்கள். ஆனால் அர்ஜுனன் மட்டும் அந்த முதலையை 5 அம்புகளாலே அதனுடைய வாயை பிளக்கச் செய்து அவருடைய காலை பிடித்திருந்த அந்த பிடிமானமானது இழகி போய் இவர் வெளியே வருமான ஒரு சூழ்நிலையை அவன் ஏற்படுத்தினான். இது மற்ற மாணவர்களுக்கு அவனுடைய திறமையை புரிய வைப்பதற்காக அவர் நடத்திய பல சோதனைகள். சாதாரணமாக இந்த கான்சன்ட்ரேஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டேபிளா இருக்கிற ஒன்ன அடிச்சுடலாம், அம்பு எய்து தாக்குவது எளிது. ஆனால் மூவிங்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் அப்படி குறிப்பார்த்து அடிப்பது என்பது அவ்வளவு சாத்தியம் அல்ல. அதனால வேகமாக ஓடக்கூடிய நதியில ஒரு பொம்மையை போட்டுவிட்டு அந்த பொம்மை நதியினுடைய வேகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இவர்கள் ஒரு இடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்து கொண்டு அதை அந்த பொம்மையை நோக்கி அம்புகளால் அதை கரெக்டா அடிக்கணும். அப்படி அடிப்பது என்பது அது சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்று சொன்னால் இந்த குறிவைத்து நாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த வேகமான ஆற்றினுடைய வேகத்தில் அது பல அடி தூரம் போய்விடும். அதுக்கப்புறம் இன்னொரு முறை குறிவைத்தால் அதையும் விட தாண்டி விடும். அப்படி ஒரு 15 அம்புகள், அதாவது மற்றவர்களால் முடியாத ஒரு விஷயம், இவனால அதை அடிக்க முடிந்தது. அப்படி அந்த 15 அம்புகளால அந்த மிதக்கக்கூடிய பொம்மையை கூட குறிவைத்து தாக்கக்கூடிய ஆற்றல் இவனிடத்திலே இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டினார். இன்னொரு முறை சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு இரும்பினாலான ஒரு பன்றியினுடைய உருவம், அதனுடைய வாயில ஒரே காலத்தில் அம்புகளால் 5 அம்புகளால் அதனுடைய வாயை தைத்து காட்டினார். அதையும் செய்ய முடியும் என்பதாக. ஆகவே இவர் என்ன சொன்னார்? என்னுடைய மாணவர்களிலேயே தலை சிறந்தவன் நீதான், உனக்கு இணையான ஒரு மாணவனை நான் உருவாக்கவே இல்லை, உலகத்திலேயே வில்வித்தையில் நீதான்
சில பேருடைய தோற்றத்தை கண்டு தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் குறைக்கும். எல்லோரையும் பார்த்து குறைக்காவிட்டாலும் கூட ஒரு சில உடுப்புகள் அணிந்திருப்பவர்கள், தோற்ற பொறிகள் இப்படி இருக்கக்கூடியவர்களை பார்த்து குறைக்கிற பழக்கம் அதற்கு உண்டு. அப்படி இந்த போய்கொண்டிருந்த இந்த நிஷாத ராஜகுமாரனை தொடர்ந்து ஒரு நாயானது குறைத்து கொண்டே வந்தது. அதன் பின்னாலே இந்த நிஷாத ராஜகுமாரன் திரும்பி அதனுடைய உயிருக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் அதனுடைய வாய் அந்த குறைக்கிற தன்மையை நிறுத்திவிட்டான் தன்னுடைய அம்புனால. இதை பார்த்தவுடனே அர்ஜுனனுக்கு வியப்பு. நம்மால் இதை செய்ய முடியுமா என்று யோசித்து பார்த்தான். நிச்சயமா முடியாது. நம்மால முடியாத ஒரு விஷயத்தை இவன் செய்திருக்கிறான். ஆகவே இவனுக்கு இந்த ஆற்றலை கற்பித்தது யார் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளும் என்பதற்காக அவனிடத்துல பேச்சு கொடுத்தான். இளைஞனே, நீ யார்? நிஷாத மன்னன் ஹிரண்ய தனுசு என்பவனுடைய புதல்வன். நிஷாதர்கள் அப்படின்னாக்க இந்த ட்ரைபல் பெல்ட்ல இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாவினுடைய இருக்கக்கூடிய மக்களுக்கு பேர் நிஷாதர்கள். அதாவது ஒரு சாதாரண ஒரு சோசியல் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி டெரைனா இருந்ததுனாக்கா, பிளைன் டெரைனா இருந்ததுன்னா அங்க வேடர்கள் என்பதாக அவர்களை அழைப்பது பழக்கம் உண்டு. இதையே மலை சார்ந்த இடமாக இருந்தாலும் வெட்டுவர்கள் என்ற பெயர் இருந்தாலும் கூட அவர்களை மலைவாழ் மக்கள் என்பதாக நாம் சொல்லுகிறோம். அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்று அந்தந்த பகுதியில் ஒரு தலைவன் இருப்பான். அவர்கள் எல்லோருமே இந்த குரு சாம்ராஜ்யத்தினுடைய கீழே வருகிறவர்கள் தான். அதுபோல இவன் ஒரு நிஷாத ராஜன், ஹிரண்ய தனுசு என்று பெயர். அவனுடைய மகன் நான் அப்படின்னா, என் பெயர் ஏகலவ்யன் அப்படி என்று அவன் சொன்னான். சரி, இந்த ஆற்றலை உனக்கு கற்றுக் கொடுத்தது யார்? சற்று முன்னாலே இனி இந்த நாயினுடைய வாய்களை தைத்து விட்டாய், அது குறைக்க முடியாமல் செய்து விட்டாய். இந்த ஆற்றலை உனக்கு தந்தது யார் அப்படி என்று கேட்டான். என்னுடைய குருநாதர் துரோணாச்சாரியார் என்பதாக அவன் பதில் சொன்னான். இவனுக்கு ஆச்சரியம். தன்னுடைய குடும்பத்தினர் இளைஞர்களை தவிர அவர் வேறு யாருக்கும் படம் சொல்லி தருவதில்லை. அதுவும் இல்லாமல் ஒரு நிஷாத ராஜகுமாரனுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. தானும் கூட அவனை குருகுலத்தில் பார்த்ததும் கிடையாது. அப்படி இருக்கிற போது தங்களுக்கு தெரியாமலேயே வேறொரு இடத்தில் இந்த கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறார் போல இருக்கிறது. அதனால எப்படியாவது இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அவன் நேரடியாக இந்த விஷயத்தை துரோணரிடத்திலே சொன்னான். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? என்னை மட்டும்தான் சிஷ்யன் என்பதாக சொன்னீர்கள். நான் தான் அஸ்திர பயிற்சியிலே உயர்ந்தவன் என்பதாக சொன்னீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இப்பொழுது வேறொரு இளைஞனுக்கு என்னை விட சிறப்பான பயிற்சி அளித்திருக்கிறீர்கள். ஆனால் ஏகலைவனுடைய திறமை மிக பெரிதாக இருக்கிறது. நீங்கள் எனக்கு அளித்த வாக்கு பொய்யாக்கி விட்டீர்கள் அப்படி என்று சொன்னான். துரோணருக்கு ஒன்றும் புரியல. நான் எப்படி யாருக்கும் சொல்லிக் கொடுப்பதில்லையே, சொல்லிக் கொடுக்கவே இல்லை, அப்படி இருக்கிற பொழுது நான் யாருக்கும் தந்திருக்க முடியும்? நிச்சயமாக நீ சொல்லுகிற இளைஞன் யார் என்று எனக்கு புரியவில்லை. ஒரு கால் நான் நேரில் வந்து அவனை பார்த்தால் வேண்டுமானால் புரியும், வா அப்படி என்று சொல்லி அவனை அழைத்துக் கொண்டு துரோணர் வந்தார். அப்பொழுது இந்த ஏகலைவனை பார்த்த மாத்திரத்தில் அவனுக்கு பழைய சம்பவம் ஒன்று படிச்சிட்டது துரோணருக்கு. வெகு நாட்களுக்கு முன்னாலே இந்த இளைஞர் இவரை அணுகி தனக்கு குருவாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தான். அப்பொழுது அவர் சொன்னார், அப்பா, நான் என்னிடத்தில் யாரெல்லாம் என்னை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு பாடம் பயில வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு முறையாக கற்பிப்பதுதான் நியாயம், தர்மம். ஆனால் என்னுடைய நிலை வேறு. நான் இந்த ராயல் அகாடமியில் இந்த அரசாங்கத்திற்கு சொந்தமான அரசகுமாரர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையில நான் இருக்கிறேன். அதனால ஒன்று அட்மிட் பண்ணுவதற்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் அதிகாரம் ஏதும் கிடையாது. ஆனால் இவ்வளவு ஆர்வம் இருக்கக்கூடிய நீ நிச்சயமாகவே இந்த வித்தையில் சிறந்து விளங்குவாய். ஆகவே மானசீகமாக என்னுடைய ஆசை உனக்கு உண்டு என்பதாக சொல்லி அனுப்பிவிட்டார். இப்பொழுது ஏகலைவனை பார்த்தவுடனே அந்த ஞாபகம் வந்தது. இப்பொழுது ஏகலைவன் குருநாதரை கண்டவுடனே அவருடைய பாதங்களிலே விழுந்து வணங்கினான். உடனடியாகவே சொன்னான், அன்றைக்கு நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, மானசீகமாக ஆசி வழங்குகிறேன் என்பதாக. அதை மட்டுமே கொண்டு தங்களை போன்ற ஒரு உருவத்தை செய்து வைத்து நான் இப்பொழுது இந்த பயிற்சிகளை பெற்றிருக்கிறேன்.
யாருமே கவனிக்காத நேரத்தில் உங்களுடைய ஆச்சாரிய பயிற்சி கூடத்தில் என்னென்ன பயிற்சிகள் தரப்படுகின்றனவோ அவற்றையும் கூட நான் கண்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய திறமையை உங்களுடைய ஆசீர்வாதத்தாலே வளர்த்துக் கொண்டேன் அப்படின்னா உடனே இப்பொழுது துரோணர் சொன்னார், எதை சிஷ்யோசி மே வீர வேதனை தீயதாம் மம, நீ உண்மையிலேயே என்னை குருநாதராக ஏற்றுக்கொண்டுதானே இதையெல்லாம் கற்றுக்கொண்டாய். ஆம், ஆனால் ஒரு குருவனிடத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள் அவருக்கு குருதட்சணை அளிக்காவிட்டால் நிச்சயமாகவே அது பலிக்காத அல்லவா? ஆகவே எனக்கு நீ குருதட்சணை தர வேண்டும் அப்படி என்று கேட்டார். கிம் பிரயச்சாமி பகவான் ஆக்ஞாபயது, தாங்கள் உடனடியாகவே எனக்கு ஆணையிடுங்கள், எதை கேட்டாலும் தருகிறேன், குருதட்சணை தர வேண்டியது என்னுடைய கடமை. மாம் குரு தொய அங்குஷ்டோ தட்சிணோ தீயதான், உன்னுடைய வலதுகை கட்ட விரல் இருக்கிறது அல்லவா, அதை எனக்கு கொடு என்று சொன்னார். உடனே ததைவ கிருஷ்ணவதன ததைவா தீனமானசகா சித்வ அபிச்சாரியம் தம் பிராதா துரோண அங்குஷ்டம் ஆத்மனகா. ஒரு கணம் தான் துரோணர் கேட்ட அந்த வார்த்தை முடியல, அதாவது அவர் இன்னும் சொல்லி முடிக்கல. உன்னுடைய வலதுகை கட்ட விரலை வெட்டி கொடு என்பதாக சொன்ன அந்த வார்த்தை முடிவதற்கு முன்னதாகவே தன்னுடைய இடையில இருக்கக்கூடிய குருவாளை எடுத்து தன்னுடைய வலதுகை கட்ட விரலை வெட்டி அவரிடத்தில் கொடுத்து விட்டார், அவருடைய பாதங்களில் சமர்ப்பித்து விட்டார். இது மிகப்பெரிய சர்ச்சைக்கு ஆளாகி இருக்கிற ஒரு விஷயமாக பாரத நாட்டில் யாரெல்லாம் வேண்டுமென்றே பாரம்பரியமான நமது மரபுல ஜாதிய விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து புகுத்தி இந்த சமுதாயத்தில் எல்லா விஷயங்களிலுமே ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கின்றன, ஜாதியினுடைய அடிப்படையில் பலருக்கு கல்வி மறுக்கப்பட்டு இருக்கிறது என்பதெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக காட்டுகிற உதாரணம் இந்த இடம். இந்த ஏகலைவனுக்கு துரோணர் கட்டவரலை வெட்டி கொடு அப்படின்னு சொன்னது இருக்கிறது. இது இந்த நாட்டில் இந்த பிராமணர்கள் மற்ற ஜாதியினருக்கு கிடைத்த கொடுமைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த படுபாவிகளுக்கு என்ன புரியலன்னா, இதை எழுதி வச்சிருக்கிறவர்கள் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எதையுமே மறைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய உள்ளத்தில் என்றைக்குமே இருந்ததில்லை என்பதை புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இப்பொழுது ஆச்சாரியம் துரோணர் பிராமணராக இருந்த காரணத்தினால இந்த ஆட்காட்டிலிருந்து வெட்டி கொடு என்று சொன்ன ஒரே காரணத்தினால அது ஒரு பெரிய ஜாதியவாதமாக மாறிவிடவும் முடியாது. ஏன் இந்த அளவுக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் இன்றைக்கு கூட பகுத்தறிவு இயக்கத்தவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கத்தவர்கள், இவர்கள் எல்லோரும் இந்த விஷயங்களை எல்லாம் திரும்ப திரும்ப மேடையில் பேசுகிற போது இதே மகாபாரதத்தை போட்டுவிட்டு இந்த மகாபாரதமே நாங்க ஏற்பட்ட முழு மகாபாரதத்தை ஏற்றுக்கிறியா, மகாபாரதத்தை ஏற்றுக்கொள்கிறாயா? அப்பொழுது மகாபாரதத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய இந்த ஒரு சம்பவத்தை பற்றிய விளக்கத்தை கேட்டுக்கொள். ஆனால் மகாபாரதத்தை ஏற்றுக்கொள்ளாத நீங்கள், இந்த பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்ளாத நீங்கள் எதற்காக அந்த மகாபாரதத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ராமாயணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? ஆனாலும் கூட ராமாயணத்தில் வரக்கூடிய ராவணமே எனக்கு முன்னோடி என்பதாக சொல்லி பெருமைப்படுவார்களா? அயோக்கியனையே தன்னுடைய முன்னோடி சொல்லக்கூடிய ஒரு அபத்தமான குற்றம் தமிழ்நாட்டில் மட்டும்தான். எவன் உலகத்திலேயே ராஸ்கலோ அயோக்கியனோ அவனை சொந்தம் கொண்டாடுற ஜனங்கள் அன்னைக்கு இருக்காங்க, இன்னைக்கு இருக்கிறத பார்க்கணும். இதை எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஊருக்கே அயோக்கியன்னு தெரியுது, ஆனாலும் அவனுக்காக கொடி பிடிக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், அவனுக்காக வாதாடுறவன் பேசுறவன் எல்லாரும் இருக்காங்க பாருங்க. இதை விட என்னடா இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு துர்பாக்கியம், இதை விட துர்பாக்கியம் என்ன இருக்கு? இதெல்லாம் எதனால வந்திருக்கு? நீ அன்னைக்கு ஆரம்பிச்ச பாரு, அயோக்கியனை என்னுடைய முன்னுதாரணமாக இவர் திராவிடன் என்பதாக ராவணனை காமிச்சு அசல் பாப்பான ராவணன், அசல் சத்திரியன் ராமன். நீ ஓன் பண்ண வேண்டியது ராமனை, நீ டிசோன் பண்ண வேண்டியது ராவணனை, பண்ணினாலும் டிசோன் பண்ண வேண்டியது ராவணனை தான். ஆனா இந்த அயோக்கியனுங்க இதே பிரச்சாரத்தை இத்தனை வருஷமா இந்த தேஞ்சி போன டேப் ரெக்கார்டர் ஒழிக்கிற மாதிரி ஒழிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அதுவும் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்துல இதை எதுக்காக சொல்றேன்னா, எல்லாருமே நிர்பந்தத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அப்படி நிர்பந்தத்துக்கு கட்டுப்படுகிற போது சில காரியங்கள் செய்யப்பட வேண்டி இருக்கிறது. அது அநியாயம் என்பதை எழுதிவிட்டுத்தான் மறந்துடாதீங்க. இங்க துரோணர் செய்தது நியாயம் என்று மகாபாரதம்
இந்த துரோணர் செஞ்சது நியாயமே அப்படின்னு மகாபாரதத்துல அடுத்த வரையில சொல்லியிருந்தா ரைட்டு. துரோணரை திட்டுறது இந்த இடத்துல மகாபாரதம் எழுதிய வியாசனே சொல்லுகிறார். இதை விட ஒரு கொடுமையான விஷயம் இருக்க முடியாது. ஆனால் ஏன் செய்தார்? ஏன் செய்தார்? கம்பல்ஷன். என்ன கம்பல்ஷன்? அர்ஜுனனுக்கு தான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், உன்னை விட சிறந்த வீரன் உலகத்தில் இருக்க முடியாது என்பதாக சொல்லி அப்பேற்பட்ட வாக்கை காப்பாற்றணும். அப்படின்னா ஒருத்தன் உங்கள்கிட்ட தான் படிச்சேன்னு சொல்றான், உங்களை தான் மானசீக குருவாசை ஏற்றுக்கொண்டு நான் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணினேன் அப்படிங்கிறான். இப்பொழுது அவனுடைய கைவிரல் கட்டவரை வாங்கலைன்னா நாளைக்கு நிச்சயமாகவே இவனுடைய மாணவர்களிலேயே தலை சிறந்தவனாக அந்த ஏக்க வைகன் தான் விளங்குவான். மறந்துடாதீங்க, ஏக்க வைகன் ஜாதியினாலோ மற்ற காரணத்தினாலோ நிராகரிக்கப்பட்டவனே அல்ல. ஆனால் இதே ஏகவைத்தியம் யுதிஷ்டிரருடைய ராஜசூய யாகத்திற்கு அழைக்கப்பட்டு அந்த ராஜசூய யாகத்தில் கலந்து கொள்கிறான். இது ரொம்ப அவசியம், முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. பின்னாடி சிசுபாலன் சொல்ல போறான். அது வரும்போது நான் சொல்றேன், இப்பொழுதே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஏகவைத்தியன் என்பவனுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இந்த நாட்டில் இருந்தது என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு தகவலையும் கூட பரிமாறிவிட்டு போவது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம தேசத்துல கல்வியில ஏற்றத்தாழ்வு ஒரு சில ஜாதியார் மட்டும்தான் படித்தார்கள், மற்றவங்க யாருமே படிக்க விடலை, படிக்க விடுறதுக்கு மற்ற பாப்பாங்க விடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. இதை விட போய் உலகத்திலேயே ஒண்ணு கிடையாது. ஏன்னா இந்த மெக்காலே அப்படிங்கிறவங்க தான் முதல்ல இந்த இங்கிலீஷ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறத இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்ப நாம படிக்கிற படிப்பு முறை இருக்கு, இதை ஆரம்பிச்சு வச்சோம்னா இந்த இவன் தான். இவன் என்னத்துக்காக இதை ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த தேசத்தை நிரந்தரமாக நாம் ஆள வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் இடத்துல இங்கிலீஷ் தெரிஞ்ச லோக்கல் ஆள் இருந்தால் தான் அவனை வச்சுக்கிட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனை ரன் பண்ண முடியும். அதனால நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச கிளார்க்குகள் தேவை. அப்படி ரொம்ப நாளைக்கு இந்த கவர்மெண்ட் நடக்கணும்னா பிரிட்டன்ல இருந்து நம்ம கிளார்க்கெல்லாம் கொண்டு வர முடியாது. அதனால நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச கிளார்க்கு உள்ளூர்ல தயார் பண்ணணும். கிளர்க் ப்ரொடியூசிங் எஜுகேஷன் சிஸ்டம் இதை டிஸ்கிரைப் பண்ணாங்க. நீங்க பாருங்க, அந்த காலத்துல படிச்சவன் பிராமணன் தான் அதிகமா போய் படித்தான். இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன்ல யார் போய் விழுந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மற்றவர்களை விட அதிகமா முதல்ல போய் விழுந்தது இந்த பிராமண ஜாதியை சேர்ந்தவர்கள். இவன் எல்லாருக்கும் ஆம்பிஷன் என்ன தெரியுமா இருந்தது? விவேகானந்தர் சொல்றாரு, the average ambition of a Hindu is to become a clerk in British government. அந்த highest ambition என்னடாமா, உயர்ந்தபட்ச ஆசை எது தெரியுமா? to become a barrister. இந்த ரெண்டை தவிர அந்த காலத்துல வேலைக்கு வேணா போயிருக்கானான்னு பாருங்க. இவ்வளவு பிராமணம் படிச்சாங்க, 20ல படிச்சான், 1900ல படிச்சான், 1920ல படிச்சான். இது 1835 இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இந்த 1835ல இருந்து நீங்க படிச்சு அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஆரம்ப காலத்துல படிச்சவன் எல்லாரும் எங்க போய் வேலைக்கு சேர்ந்தான்னா கவர்மெண்ட்ல. இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை கவர்மெண்ட்ல ஏற்றுக்கணும் அப்படின்னு அவன் விரும்பினான். இன்னொன்னு, இந்த தேசத்தை கிறிஸ்தவமயமாக்காமல் இந்த நாட்டை நெடுநாளைக்கு நம்ம ஆள முடியாது. நம்முடைய கடந்த 200 ஆண்டு அனுபவம் இந்த தேசத்தை நிச்சயமாக என்றைக்குமே கிறிஸ்தவ தேசமாக மாற்ற முடியாது. அதனால அவன் சொன்னா, என்னுடைய படிப்பு எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அவனை இந்துவாக இருந்து கொண்டு அவனை ஒரு இந்து விரோதியாக மாற்ற வேண்டும், இந்துத்துவத்தை இழக்க செய்து விட வேண்டும். அதாவது இப்ப யாரோ ஒருத்தன் இருக்கான், அவன் நிச்சயமா ஒரு கிறிஸ்டியனா மாற மாட்டான். கிறிஸ்டியனாக மாறாமலே தன்னுடைய இந்துத்துவத்தை இழந்து விடுவான். அப்படின்னா என்னத்தான்? ராமாயணத்தை அவன் கிண்டல் பண்ணுவான், மகாபாரதத்தை கிண்டல் பண்ணுவான், வேதங்களை பத்தி பரிகாசம் பண்ணுவான். இந்துவாக இருந்து கொண்டு இந்துத்துவத்தை இழழும்படியாக